ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். தெலுங்கில் ரிலீஸ் ஆகியிருக்க டாக்கு மகாராஜா திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் பாலகிருஷ்ணா, பாபி தியோஸ், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பிரின்சிபல் கிருஷ்ணமூர்த்தி தனது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து வர்றாரு. எம்எல்ஏவின் தம்பி யானை தந்தம் கடத்துவார் கிருஷ்ணமூர்த்தி போலீஸார்கிட்ட புகார் அளிக்க அவருக்கும் எம்எல்ஏவுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. உடனே கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் வேலை செய்கிற கோவிந்த் சிறை கைதியாக இருக்கும் பாலகிருஷ்ணாவை வரவழைக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தியின் பேத்தி மற்றும் அவரது குடும்பத்தை பாதுகாக்க வரும் நானாஜி ஒரு கட்டத்தில் தனது பழைய எதிரி பப்ளு சிங் தாக்கூரை சந்திக்கிறாரு. அதாவது ரிஷி. அவரே நானாஜியை டாக்கு மகாராஜா என கூறி வியந்து பார்க்குறாரு. உண்மையில் நானாஜி யார்? கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தை அவரை ஏன் காப்பாற்ற வேணும்? கேங்ஸ்டர் கும்பலுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்விக்கு விடையே இந்த படத்தோட கதை. பாபி கொல்லி இயக்கியுள்ள இந்த படம் பாலகிருஷ்ணாவுக்காகவே செதுக்கியது போல இருக்குது. ஆர்ப்பாட்டமான அறிமுகம். பாலையா குழந்தையுடன் கொஞ்சி பாசமடைய பிடிக்கிறாரு. அதே சமயம் பஞ்ச் டைலாக் பேசி சண்டை காட்சியில் மிரட்டுறாரு. வில்லன் பாபி தியோல் தான் என்றாலும் கன்னட ஹீரோ ரிஷி சைக்கோத்தனமான வில்லத்தனத்தில் அவரையே மிஞ்சி விடுறாரு. முதல் பாதி ஒரு கதையை சொல்லி இரண்டாம் பாதியில் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போது வேறொரு கதைக்கு மாறுவது போல தோணுது. அந்த அளவுக்கு நீளுது ஃப்ளாஷ்பேக்கு. ஆனாலும் எங்கேயும் தொய்வு இல்லாமல் நகருது திரைக்கதை. இப்படத்தோட மொத்த கதையை பார்க்கும்போது மிஸ்டர் மெட்ராஸ், கிரி, பேட்டை போன்ற படங்கள் நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியல. அதே போல் தெலுங்கு மசாலா படங்களுக்கே உரித்தான பல காட்சிகள் இருக்குது. குறிப்பாக எஸ்ஐயாக வரும் ஊர்வசி ரவுட்டலா அவரது அறிமுக காட்சியிலே அவர் போலீஸ் என்று கூறினாலும் நம்ப முடியல. அந்த அளவு கவர்ச்சியாக தெரிகிறார். விடிவி கணேஷ், ஆடுகள நரேஷ் உள்ளிட்ட சில தமிழ் கதாபாத்திரங்கள் இருக்குது. திருப்பாச்சி அருவாவில் நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லுங்க என்று வசனம் இருப்பதும் தமிழ் பார்வையாளர்களுக்கு கனெக்ட் ஆகும் விஷயம். முந்தைய பாலையா படங்களை ஒப்பிடுகையில் இந்த படம் லாஜிக் மீறல் குறைவு தான் என்றாலும் அதீத வன்முறை காட்சிகள் நெருடலாக இருக்குது. தமனினோட பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய தூணாக இருக்குது. எடிட்டிங் ஒர்க்லாம் சிறப்பு தான். ஃப்ளாஷ்பேக் காட்சியில் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாம். மலையாளத்தில் இருந்து ஷைன் டாம் சாக்கோ, கன்னடத்தில் இருந்து ரிஷி, இந்தியில் இருந்து பாபி தியோல் என நடிகர்களை கொண்டு வந்து பேன் இண்டியா படமாக காட்ட முயற்சிக்கிறாங்க இந்த படக்குழு. இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள் மற்றும் பஞ்ச் வசனம், லாஜிக் மீறல்கள் தெரியாதபடியான திரைக்கதை, அழுத்தமான ஃப்ளாஷ்பேக். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதீத வன்முறை காட்சிகள். மொத்தத்தில் பொங்கலுக்கு விருந்து படைத்துள்ளார் இந்த டாக்கு மகாராஜா. இந்த படத்தை ஒரு முறை பார்த்து ரசிக்க வேண்டிய என்டர்டெயின்மெண்ட் படம் தாங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ஒரு படம் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.